சர்வதேச வறுமை ஆண்டு அந்த மாதிரி ஏதாவது பார்த்தோமா? சர்வதேச மக்கள் தொகை ஆண்டு எப்போ? சர்வதேச மக்கள் தொகை ஆண்டு 1974ங்க சார். ஓகே. சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் எப்போ? சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் ஞாபகம் இல்லையா? அக்டோபர் 17 மறக்கக்கூடாது. அக்டோபர் 17 சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம். ஓகேங்க சார். கேக்குதுதானே? ஓகே கேக்குதுங்க சார். ஓகே. சார் நேற்று இது பார்த்துட்டோம். நம்ம என்னன்னா தமிழ்நாடு இது பார்த்துட்டோம், இந்தியா பார்த்துட்டோம். ஸோ தமிழ்நாடு பார்க்கணும். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ் ஆல்ரெடி பார்ட் 1 போட்டுருவேன். வறுமை வந்து பார்ட் 1 யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன். பார்ட் 2 வந்து நான் காலையில் போட்டுருவேன். தமிழ்நாட்டு வறுமை அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? தமிழ்நாட்டில் வறுமை. ஸோ நம்ம முக்கியமான ஒரு இது ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் வறுமை ஒழிப்பில் முதன்மையான மாநிலம் என்ன? வறுமை ஒழிப்பில் முன்னேறி உள்ள ரொம்ப சூப்பரான ப்ராசஸை பண்ற மாநிலம் எது? தமிழ்நாடு தான். ஓகேவா? ஓகே. ஸோ தமிழ்நாட்டில் வறுமையானது இதர மாநிலங்களை ஒப்பிடுகையில் குறைவாகவே உள்ளது. கரெக்டா? கரெக்ட். வறுமை இல்லை என்ற இலக்கினை SDG 1 அடையும் முயற்சியில் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதா நான் சொன்னேன். நிதி ஆயோக் 2024 கூறியிருக்கு, 2025 சொல்லியிருக்கு. ஓகேங்களா? வறுமை ஒழிப்பு தான் அது. SDG 1 இலக்கு என்னன்னா வறுமை ஒழிப்பு தான். சரிங்களா? ஸோ அது வந்து 2024 இது அப்டேட். 2025 எதுதான் பஸ்ல இருக்கு? தமிழ்நாடு தான் பஸ்ல இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இது அதாவது 2015-16 ஆண்டு, 2019-21 அது கிட்டத்தட்ட 5 வருஷத்துல இடைப்பட்ட காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வறுமை விகிதம் மிகவும் குறைந்துள்ளதாக நிதி ஆயோக் கூறுது. ஓகேங்களா? மெயின்ஸுக்கான ஒரு டேட்டாவை இதை எடுத்து எழுதலாம். 4.76 இருந்து 2.20. ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, நம்ம மெயின்ஸுக்கு தான் இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நீங்க ஜஸ்ட் இங்க தெரிஞ்சுட்டா போதும். 4.76 இருந்து 2.20. சரிங்களா? ஓகே. தமிழ்நாட்டில் நகர்ப்புற பகுதிகளின் ஒப்பிடுகையில் கிராமப்புறங்களில் வறுமை விகிதம் மிகவும் குறைந்துள்ளது. ஸோ தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது, நகர்ப்புறத்தை கம்பேர் பண்ணும்போது கிராமப்புறத்துல வறுமை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதான் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு வறுமை ஒழிப்பு திட்டங்களால் தொடர்ந்து முதன்மை மாநிலமாக தெரிகிறது. சரி, நமக்கு வந்து வறுமை ஒழிப்பு திட்டம் தமிழ்நாடு இந்திய அளவில் நம்ம நிறைய வறுமை ஒழிப்பு பார்த்துட்டோமா? ஞாபகம் இருக்கா? நிறைய வறுமை ஒழிப்பு பார்த்துட்டோம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. வறுமை ஒழிப்புக்கு ஏதாவது முக்கியமான ஒண்ணு சொல்ல போலாம். யாராவது ஆளுக்கு ஒண்ணு சொல்ல போலாம். ஆளுக்கு ஒரு திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம் சொல்லுங்க போலாம். சரி, நான் வருஷம் சொல்ற முடிஞ்சா சொல்லுங்க. 1975 ஏதாவது வறுமை ஒழிப்பு திட்டம் வந்திருக்கா? 20 அம்ச திட்டம். வெரி குட். 20 அம்ச திட்டம் சொல்லலாமா? 2006 ஏதாவது வறுமை ஒழிப்பு உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் ஐயா. MGNRIS. வெரி குட். MGNRIS பாப்போமா? மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் இது பார்த்தோம்ல, ரோஜ்கார் இது பார்ப்போம் இல்லையா? கேரண்டி இது பார்ப்போம். ஓகேங்களா? மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் அது பார்த்தோமா? 2006. வெரி குட். வேற என்ன சொல்லலாம்? முக்கியமான திட்டங்களா? தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் உணவுக்கு வந்து தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் 2007 பார்த்தோம். சட்டம் இப்போ தேசிய உணவு சட்டம் சொல்லிட்டு 1979 பார்த்தோம் ஐயா. எது பார்த்தோம்? 1979 கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் சொல்லமா? அப்போ இது பார்த்தோமா? ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978. 1979 வந்து ட்ரைசம். 1980 வந்து தேசிய கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம். அது வந்து 80 வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். அதே மாதிரி வந்து நிலமற்றோருக்கு வேலை வாய்ப்பு உறுதி திட்டம்னு ஒண்ணு பார்த்தோம் 1983. ஓகேங்களா? சோ அது மாதிரி நிறைய திட்டங்கள் பார்த்து வந்தோம். பயிற்சி அளிக்கிறத பத்தி 2 திட்டம் பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஒண்ணு வந்து பிரதான் மந்திரி கிராம் கௌசல்யா யோஜனான்னு பார்த்திருப்போம் ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ அது வந்து கௌசல் விகாஸ் யோஜனா 2015 பார்த்திருப்போம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து தீன் தயாள் உபாத்திய ரோஜ்கர் யோஜனான்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்திருப்போம் 2014. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் பார்த்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுங்க முக்கியமான டேட்டாக்கள். சரி, தமிழ்நாட்டுல என்னென்ன? சரி, தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஏதாவது வறுமை ஒழிப்பு திட்டம் ஏதாவது சொல்ல போலாம்? தமிழ்நாட்டுல கரண்ட் அஃபேர்ஸாவோ இல்ல வந்து 2025 இல்ல அதுக்கு முன்னாடியோ ஏதோ ஒண்ணு சொல்ல போலாம் உங்களுக்கு தெரிஞ்சு. தாய்மானவர் திட்டம். வெரி குட். இப்போ கரண்ட்ல கொண்டு வந்தது தாயுமானவர் திட்டம் 2024-25 2025 இது சொல்றோம். 2025 பட்ஜெட்ல சொல்லிருக்க திட்டம் தாயுமானவர் திட்டம். தாயுமானவர் திட்டம் வந்து வறுமை ஒழிப்பு திட்டம். எத்தனை 2 வருஷத்துல எத்தனை லட்சம் குடும்பம்? 5 லட்சம் குடும்பம். கரெக்டா? 5 லட்சம் குடும்பத்தை வந்து என்ன பண்ணணும்? வறுமை ஒழிப்பு இது பண்ணணும். அதுதான். ஓகேவா? சரி பார்க்கலாமா? சரி, தமிழ்நாட்டுல வந்து பார்க்கலாம். இந்தியாவிலே வறுமை ஒழிப்பு
ஒழிப்பதில் தமிழகம் முதலிடம். கரெக்டா? ஓகே. வறுமை ஒழிப்பில் 92 புள்ளிகளுடன் தமிழகம் முதலிடம் வகுத்து தமிழ்நாட்டில் வறுமை சதவீதம் இப்ப எவ்வளவு இருக்குது? 2.20 தான். நோட் பண்ணீங்க. 4 புள்ளி எவ்வளவு பார்த்தோம்? 4.76 இருந்து 2.20 வரையும் குறைஞ்சிட்டாங்க. நிதி ஆயோக் அறிக்கை ஜூலை 2024. சரி, வறுமை ஒழிக்க தமிழக அரசு எடுத்துள்ள திட்டம் பார்க்கலாமா? அண்ணல் அம்பேத்கர் இதுக்கு முன்னாடி ஓகேங்களா, அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்களும் வறுமை ஒழிப்பு திட்டங்களே. நம்ம என்ன பண்ணலாம்னா, அனைத்து வேலைவாய்ப்பு வருது இல்லையா, வறுமை ஒழிப்பு திட்டம் என்னவா தனியா வறுமை ஒழிப்புன்னு கிடையாது. இது அப்படி 1-2 தான் இருக்கும். ஆனா எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? அனைத்து வேலைவாய்ப்பு ஓகேங்களா, வேலைவாய்ப்பு திட்டங்களும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்களும் இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், வறுமை ஒழிப்பு. ஏன்னா வேலை கிடைச்சுன்னா அவனுக்கு வறுமை போயிடும்ல. ஆமா தானே? சோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் படிச்சிருக்குமா? 2023-24 பட்ஜெட்ல வந்தது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். ஸோ அப்போ ஓகேங்களா, இது வந்து குறிப்பிட்ட SC/ST பிரிவினருக்காக தொழில் தொடங்குறதுக்கான திட்டம் இது. ஓகேவா? புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம். இது பல நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நியூ என்டர்பிரினர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். நோட் பண்ணி வச்சுங்க. நியூ என்டர்பிரினர் ஓகேங்களா, நியூ என்டர்பிரினர் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2012-13 ஜஸ்ட் இயர் தெரிஞ்சுட்டா போதும், அந்த அப்ரிவேஷன் தெரிஞ்சுட்டா போதும். வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கு திட்டம். இது எப்படின்னா 2010-11 ஓகேங்களா. நம்ம இது பார்க்கணும் இல்லையா, வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கு திட்டம் மத்திய அரசோட திட்டம் அப்படிங்க ஃபாலோ பண்றாங்க. அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் 2010-11. பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கு திட்டம் 2008. நோட் பண்ணீங்க. PMEGPன்னு சொல்லுவாங்க, பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம். சரிங்களா? தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் எப்போ வந்தது? 2021. நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்றீங்களா? தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 2021. தொழில் அணங்கு திட்டம் 2022 ஓகேங்களா. தொழில் அணங்கு திட்டம் 2022 ஓகேவா. நோட் பண்ணிக்க. முக்கியமா இது வந்து பெண்களுக்கான ஒரு திட்டம் இது ஓகேங்களா. தமிழ்நாடு பெண்கள் வேலை மற்றும் பாதுகாப்பு திட்டம். நோட் பண்ணுங்க. இதுவும் இப்போ 2024 இப்போ வருது. TNV சேப்னு சொல்லி உருவாக்கிடுறாங்க. தமிழ்நாடு வி சேப் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட். தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம். நோட் பண்றீங்களா? தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் எப்போனா 2024. பிரதான் மந்திரி நம்ம சொன்னோம் இல்லையா, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா ட்ரைனிங் கொடுக்கறது ஓகேங்களா, பயிற்சி 2015 சொன்னோம். அதே மாதிரி தீன் தயாள் உபாத்தியா கிராமின் கௌசல்யா யோஜனா சொன்னா, தீன் தயாள் உபாத்தியா கிராமின் கௌசல்யா யோஜனா 2014. இது 14, இது 15. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் இது ஃபர்ஸ்ட் வந்தது. ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க 2013. தமிழ்நாடு புத்தொழில்கள் மற்றும் புத்தாக்க நிறுவனம் டான்சிம் சொல்லுவோம் இல்லையா, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன். இது வந்து என்னது? தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க நிறுவனம். இது மூலியமாவே இதுல 2 நமக்கு யூஸ் ஆகுது. என்னன்னா வேலை வாய்ப்புன்றதும் இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிடுது. நான் சொல்றது புரியுதுங்களா? வறுமை ஒழிப்புல எதுவும் இன்வால்வ் ஆயிடுது? வேலை வாய்ப்பு இன்வால்வ் ஆயிடுது. வேலையற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை திட்டம். நீங்க பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல வந்து அப்ளை பண்ணி 300 ரூபாய் 400 ரூபாய் ஸ்காலர்ஷிப் மாதிரி தருவாங்க. தமிழ்நாட்டுல மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம், அதான் என்ன சொல்றாங்க, MGNREGS ஓகேவா. ஓகேவா. மெயின் முதலமைச்சரின் தாய்மனோர் திட்டம் இப்ப கரண்ட்ல வந்திருக்குது. என்ன இதை பத்தி அதிகமான கேள்விகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா. தமிழ்நாட்டுல வறுமை ஒழிப்புக்காக உருவாக்கப்பட்ட திட்டம், மெயினான திட்டம் என்ன? முதலமைச்சரின் தாய்மனோர் திட்டம் ஓகேங்களா. இருக்கீங்களா? சார் ஓகே, எழுதுங்க. கேக்குது ரமேஷ். ஓகே. தேசிய பெண்கள் தினம் இருக்கலாம் சார். ஆமா, மார்ச் 8. இல்லைங்க சார், அதாவது அந்த ஜனவரி 24 தேசிய குழந்தைகள் தினம் படிச்சிருக்கலாம் சார். எதுக்காக அதை கொண்டாடி இருக்காங்க அப்படின்னா, இந்திரா காந்தி அம்மையார் ஃபர்ஸ்ட் வந்து அன்னைக்கு தான் வந்து ஆட்சி பொறுப்பேற்று இருக்காங்க சார். அதை மென்ஷன் பண்றதுக்காக வந்து ஜனவரி 24 வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க சார். ஓகே. பெண்கள் பாதுகாப்பு தினமா? குழந்தைகள் பாதுகாப்பு தினம் ஜனவரி 24 வந்து தேசிய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம், பெண் குழந்தைகள் தினம். ஓகே. ஆமாங்க சார். மாநிலத்துக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் பிறந்தனாலும் இவங்க வந்து ஜனவரி 24 எடுத்திருப்பாங்க. எனக்கு ஒரு டேட்டா படிச்சு பார்த்தேன், ஜனவரி 24 பார்த்தோன்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்து பதவியேற்றிருக்காங்க சார். ஓகே ஓகே ஓகே. சரிங்க. முதலமைச்சரின் தாய்மனோர் திட்டம் எழுதிட்டீங்களா? 2024 ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2024 பிப்ரவரி பட்ஜெட்டில் அறிவிக்கப்படுது. இப்ப இது எப்ப அறிவிக்கப்படுது? தாய்மனோர் திட்டம் 2024 பட்ஜெட்ல. சரிங்களா? 2024-25 சொல்லுவாங்க, அந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது. ஓகேவா. போன வருஷம் 2024 ஜூன் மாதம் சென்னை மற்றும் நாகப்பட்டினம் தொடங்கும். அப்ப எங்க தொடக்கம்? தாய்மனோர் திட்டம் எங்க? ஜூன் மற்றும் ஆமா நாகப்பட்டினம். ஓகேவா. நோட் பண்ணி வச்சுங்க. தாய்மனோர் எங்க பிறந்தாரு? எங்க ஞாபகம் இருக்கா? தாய்மனோர் வேதாரண்யம், திருமறைக்காடு என்று அழைக்கப்பட்ட வேதாரண்யம். ஓகேங்களா. ஓகே. நோக்கம் இது என்னன்னா,
நோக்கம் ஆதரவற்ற ஏழைகளுக்கு உதவுதல். ஓகேங்களா, இதோட வறுமை ஒழிப்பினாலே அதானே, தாய்மன வறுமை ஒழிப்பினாலே ஆதரவற்ற ஏழைகள் உதவுதல், வறுமையை முழுதும் ஒழித்தல். இலக்கு என்ன? 2 ஆண்டுகள்ல எத்தனை லட்சம்? இதுதான் இலக்கு. சிம்பிளா நான் வச்சுக்கணும். 2 வருஷத்துல எத்தனை லட்சம்? 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்கணும். அது யாருன்னா ஆதரவற்றோர், தனித்து வாழும் முதியோர். ஓகேங்களா, ஆதரவற்றவங்க, தனித்து வாழும் முதியோர்கள், பெற்றோர் இழந்த குழந்தைகள், மனநலம் குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஒற்றை பெற்றோரால் நிர்வகிக்கப்படும் குடும்பங்கள், சிறப்பு குறைபாடுகள் உடைய குழந்தைகள் உள்ள குடும்பம். இதுதான் அந்த பயனாளிகள். அதாவது ஒட்டுமொத்தமா தனிச்சு விடப்பட்டவங்க, ஆதரவற்றவங்க, முதியோர், குழந்தைகள், மாற்றுத்திறனாளி, மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், அப்புறம் ஒற்றை பெற்றோரால் நிர்வகிக்கப்படும் குடும்பங்கள், சிறப்பு இது. ஓகேங்களா, அடிப்படை வசதி கொடுப்பாங்க அவங்களுக்கு. சப்போஸ் அவங்களுக்கு வீடு அந்த மாதிரி வசதி இல்லை, உணவு இல்லைன்னா அதை கொடுப்பாங்க. கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீட்டு வசதி. ஒரு வறுமையை ஒழிக்கணும் என்ன? அடிப்படை வசதிகள், கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, எக்ஸ்ட்ரா வீட்டு வசதி. ஓகேங்களா, எப்படி இதை அடையாளம் காணுவாங்கன்னா, அரசிடம் உள்ள தரவுகள். ஆல்ரெடி நம்மகிட்ட என்ன இருக்குன்னா, ரேஷன் கார்டு இருக்கு, ஆல்ரெடி ஓஏபி பென்ஷன் வாங்குறவங்க இருப்பாங்க, அந்த வறுமை கோட்டு லைன் இருக்கு இல்லையா, அந்த பிலோ பாவர்ட்டி லைன், அது கீழே இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அப்புறம் கள ஆய்வு, கிராம சபா, அது மூலயமா ஏழை குடும்பங்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு ஸ்பெஷலா இந்த 5 லட்சம் குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்களை வறுமையிலிருந்து மீட்கிறது தான். ஸோ இதுக்கு முக்கியமான துறை என்ன? ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை. ஓகேங்களா, ஏன்னா வறுமை ஒழிப்பினாலே வறுமை எங்க இருக்கு? மோஸ்ட்லி கிராமப்புறம் தான் இருக்கு. கிராமப்புறத்தை எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கலாம்? ஊரக வளர்ச்சி துறையும் பஞ்சாயத்து துறையும் தானே. ஸோ அது மூலியமா செயல்படுத்தப்படுது. அடுத்து போலாமா? ஸோ ஓகே, தாய்மான திட்டம் ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்டான திட்டம். அடுத்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இது ஃபர்ஸ்ட் திட்டம் 2006, 2018 வரை. ஃபர்ஸ்ட் இப்போ 2006 முதல் 2018 வரை. ஓகேண்ணா, அதுக்கப்புறம் 2021 அதுல இருந்து 2021, 22, 2025, 26. ஓகேண்ணா, திட்டம் 1, திட்டம் 2. சரி, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் பேர்லயே வந்துச்சு. அப்ப இது என்ன அர்த்தம்? எல்லா கிராமத்துல, அதாவது ஒரு கிராமத்துல அனைத்து இதையும் ஒருங்கிணைச்சு அதை டெவலப் பண்ற ஒரு ஸ்கீம். 5 ஆண்டுகளில் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் தேவையான அடிப்படை உள்கட்டமைப்பு. நோட் பண்ணுங்க. நம்ம என்ன ஷார்ட்டா சொல்லணும். இப்ப தாய்மனோ திட்டம்னா என்ன சொன்னா, வறுமை ஒழிப்பு திட்டம்னு சொல்லிட்டோமா ஷார்ட்டா. அது மாதிரி அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்னா என்னன்னா, மறுமலர்ச்சினாலே என்ன? ஒரு விஷயத்த புதுசா மாத்தணும். அப்போ கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகள். ஓகேங்களா, உள்கட்டமைப்பு வசதி என்ன பண்ணணும்? மேம்படுத்தணும். எதெல்லாம் உள்கட்டமைப்பு வசதி? குளங்கள் இருக்கா? கிராமத்துல குளங்கள் இருக்குமா? அது தூர்வாரப்படாம அது பாட்டு வெட்டி வச்சிருப்பாங்க, அதனால தண்ணியே இருக்காது. அப்போ அந்த மாதிரி குளங்களை புதுப்பிக்கிறது. அரைக்கலன்கள் மற்றும் புத்தகங்களுடன் கூட ஊரக நூலகங்கள் இருக்கு இல்லையா, நூலகம். இது எல்லா இதுலயுமே இருக்கும். ஆனா அது பாத்தீங்கன்னா, ஆமா, அது ஒரு கடமைக்கு இருக்கும் அந்த நூலகம். அப்ப அந்த மாதிரி நூலகங்களை மாத்துறது, டெவலப் பண்றது. இடுகாடு அல்லது சுடுகாடு வசதி ஏற்படுத்தல். சமுதாய அல்லது பள்ளி விளையாட்டு மையம், சமுதாய இதுவோ இல்ல பள்ளி விளையாட்டு மையங்களோ தேவையான விளையாட்டு உபகரணங்களோட அமைத்தல். ஓகேங்களா, சோ இதுதான் என்னது? இதுதான் அதோட பணிகள். குளங்களை புதுப்பிக்கிறதோ இல்ல, புரிதலா? என்னென்னு புரிதலா? குளங்களை புதுப்பித்தல், அறைகலன்கள் மற்றும் அதாவது லைப்ரரி புதுப்பிக்கிறது, இடுகாடு சுடுகாடு தேவைன்னா அதை வசதியில் ஏற்படுத்துறது, சமுதாயமோ இல்ல பள்ளி விளையாட்டு மைதானத்தையோ டெவலப் பண்ணி அதுக்கு என்ன கூட விளையாட்டு உபகரணங்கள் அமைக்கிறது. சரிங்களா, கிராம ஊராட்சியினை தேர்வு செய்தல். ஓகே, ஒவ்வொரு ஆண்டும் ஊராட்சி ஒன்றிய அளவில் சம எண்ணிக்கையிலான கிராம ஊராட்சிகள் சுமார் 20% தேர்ந்தெடுக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு வருஷத்துல ஒரு 20% ஒரு ஊராட்சி ஒன்றிய அளவில். ஒரு ஒன்றியத்துல ஒரு 20 கிராமம் இருக்குன்னா அதுல என்ன பண்ணுவாங்க? ஒரு 20%, அதாவது 20 கிராமம்ல 20% எவ்வளோ? 10% 2 கிராமம், 20% 4 கிராமம். அந்த 4 கிராமத்தை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை டெவலப் பண்றதுதான். ஓகேங்களா, வருஷத்துக்கு ஒரு 4 கிராமம், ஒரு ஊராட்சிக்கு நான் சொல்றேன், ஒரு 20 கிராமம் இருக்குன்னா அதுல 4 கிராமத்தை எடுத்து டெவலப் பண்றதுதான் இது. நிதி ஒதுக்கீடு. சரி, இது குறைந்தபட்ச அடிப்படை நிதியாக தலா 30 லட்சமும் ஒவ்வொரு கிராமம் வச்சு. அப்போ ஒரு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துல ஒரு கிராமத்துக்கு எவ்வளவு டெவலப் கொடுக்குறாங்க? நிதி 30 லட்சம். எக்ஸ்ட்ரா செயல்திறன் ஊக்க நிதியாக 5 லட்சம். நீங்க அதை சிறப்பா செயல்படுத்தினீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்குறாங்க? 5 லட்சம் ஊக்கத்தொகை கிராம ஊராட்சிக்கு வழங்கப்படும். ஓகேவா, நீங்க பாருங்க, ஒவ்வொரு இதுலயுமே என்ன பண்ணுவேன்னா குளத்தை வெட்டியிருப்பாங்க, பிளஸ் நூலகம்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதான். இப்ப அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போ? 2006 to 2018. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? 2021, 22 இருந்து 2025, 26 வரையும் ரெண்டாவது இது. சரிங்களா, ஓகே. எவ்வளவு இதுல ஒரு கிராமத்துக்கு எவ்வளவு நிதி கொடுக்குறாங்க? 30 லட்சம். எக்ஸ்ட்ரா ஊக்க செயல்திறன் நல்லா செயல்படுத்தினா ஊக்கத்தொகையாக 5 லட்சம். ஓகேவா, ஓகே. சரி, வீட்டு வசதி திட்டங்கள். கலைஞர் கனவுள்ள திட்டம் நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். KKI ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க? KKI. ஓகேண்ணா, எவ்வளவு இலக்கு? ஆல்ரெடி நடத்திருக்கேன், சொல்லியிருக்கேன். எவ்வளவு இலக்கு? 2030க்குள்ள எத்தனை லட்சம் வீடு கட்டணும்? 8 லட்சம் வீடுகள் இருக்கணும். ஏன்னா